ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலா எக் ஆம்லேட், மசாலா முட்டை ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச முட்டை ஆம்லேட் போடுவோம், வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து, இல்லாட்டி வெறும் ஆம்லேட் போடுவோம். இப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சிம்பிளாக பண்ணணும்னு சொன்னால அது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆக்கிடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடுசாக நல்லா ஸ்பைன் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க, அப்படி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு பொருள் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் சேர்ப்போம். சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, மிளகுத்தூள் அந்த மாதிரி சேர்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்பயும் கூட நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயும் பொரியலுக்கு சேர்ப்போம்ல அந்த அளவு கூட சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து பொடுசா கட் பண்ணா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இதுக்கு பொடுசாக கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும், அதனால வந்து பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக வேண்டாம். இது வந்து நம்ம பிரியாணிக்கு நான் எப்பயுமே எல்லா டிஷ்ஷுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் செஞ்சுக்க மாட்டேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பேன். ஏன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிடும், சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுனால. கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்கன்னா வந்து நம்மலாம் ஃபுட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம், அதனால வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயும் ரொம்ப இதானாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மித்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் இது அப்படிங்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஊரில் நல்லா சேர்த்துக்குவோம் அப்படிங்கிறதுனால. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனையே அது ஒரு செம்ம வாசனை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதில் வந்து அந்த ஜூஸ் இறங்கி அது நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 முட்டை போடுங்க, அதனால வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சீங்க அப்படின்னா இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ராவும் வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சொன்னேன், அப்படி நான் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தக்காளி வதங்கிறதுக்காக வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம திரும்ப வந்து முட்டையில் உப்பு சேர்ப்போம், அதனால வந்து முட்டை வந்து ஆம்லேட் மாதிரி உடச்சி தான் ஊற்றுவோம், அதனால வந்து அப்போ முட்டைக்கு மேலே லைட்டாக தூவிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயத்துக்கு இந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆம்லேட்டாக வெறுவாயிலையும் சாப்பிடலாம். இந்த மசாலா இருக்குல்ல இப்போ பண்ணுறோம், இது வந்து நம்ம சாதத்தில் பசங்க சாப்பிட்டாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு விடுங்க கரண்டி வச்சு, அப்போ தான் வந்து அது நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பசங்க சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் வாயில் வந்துட்டு அவங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. இப்போ வந்து இதில் அரை ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கிறேன். நான் காரம் எப்போயுமே கம்மியாக சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, இது மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டாங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, பசங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து மல்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மல்லி பவுட்ரு. எப்பயுமே வந்து மல்லி பவுட்ரு வந்து வாசனை இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும். நல்ல வாசனைக்காக மல்லி பவுட்ரு சேர்க்கிறோம். இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா வந்து இது சிக்கன் டேஸ்ட், ஆல்ரெடி நம்ம முட்டை போடுறோம்ல, அதனால வந்து சிக்கன் டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள்னா இந்த சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு சேர்த்துக்கோங்க, அந்த மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே எதுக்கு சேர்க்குறேன்னா டேஸ்ட்டுக்கு, வாசனைக்கு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் அரைச்ச இப்போ குழம்பு மிளகாய்த்தூள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நிறையா சேர்ப்போம் பொருள்லாம், அதனால வந்து வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். வந்து உங்களுக்கு இவ்வளோ மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூளை கட் பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தா கூட போதும். இப்போது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்ப்போம். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. கொஞ்சோண்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணலை, அந்த ஜார் இருக்குது, அதில் வந்து கொஞ்சோண்டு கழுவி அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துடுவேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கழுவுனது, அந்த மிக்ஸி ஜாரில் அடித்தது இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டரை கூட சேர்த்துக்கலாம், நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து அளவு தெரியாது மிக்ஸி ஜாரில் சேர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சின்ன டம்ளர் எடுத்து அதில் ஒரு 1/4 டம்ளரை விட ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நான் இப்போ எவ்வளோ சேர்த்துக்கேன், தண்ணி ஊற்றின மாதிரியே இல்லை பார்த்தீங்களா. எதுக்காக தண்ணி சேர்க்கணுன்னா வந்து அந்த மசாலா எல்லா இடத்துலையும் இப்போ ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துப்போம். மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஹீட்டில் இருந்தாலே அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படி தண்ணி பத்தாத மாதிரி தோணுச்சு, இல்லை நான் சாதத்தில் கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சோண்டு கூட வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலா அந்த பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கரண்டியை வச்சு லைட்டாக சும்மா புளிப்பறிக்கிற மாதிரி ஒரு 4 இடத்துல இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப மசாலா இல்லாமல் இப்படி ரொம்ப இது பண்ணிட வேண்டாம். சும்மா லைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகனா இந்த இடத்துல வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவோம், அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக, நான் இன்றைக்கி வந்து 4 முட்டை தான் போடுறேன், அதனால் வந்து எனக்கு 4 போதும். நீங்கள் வந்து இதே வந்து நம்ம கடாயில் கூட பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், அந்த பாத்திரத்தில் கூட இப்படி ஒதுக்கி விட்டு சின்ன சின்ன முட்டையை ஊற்றி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி பேனில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து வடைச்சட்டியில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு முட்டையை லைட்டாக கலைஞ்சிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சைடில் ஒரு முட்டையை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் உடைஞ்சிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா வந்து நம்ம முட்டைக்கு வந்து லைட்டாக உப்பு அது மேலே மட்டும் தூவி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த தக்காளி வெங்காயம் அதில் உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் லைட்டாக இது மேலே மட்டும் முட்டை மேலே மட்டும் லைட்டாக சும்மா ஒரு பிஞ்சை எடுத்து அப்படி தூவி விட்டால் போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பெப்பர் பவுடர் வந்து லைட்டாக அந்த முட்டை மேலே தூவி விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் முட்டை மேலே லைட்டாக பெப்பர் பவுடர் தூவி விட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டை வேகட்டும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும் முட்டை. இப்போ முட்டை பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு. இப்போ இது சும்மா கரண்டி வச்சு இப்படி கட் பண்ணி விடலாம். நானும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, அதை லைட்டாக அப்படியே தோசை கரண்டி எடுத்துட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போடும்போது அந்த மசாலாவோட சாப்பிடும்போது அந்த முட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
மெதுவாக திருப்பி போடுங்க, ஏன்னா அது ரொம்ப குழக்கொலன்னு இருக்கும் மேலே. இல்லைன்னா வந்து உங்களுக்கு குழக்கொலம் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது அழகாக திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு இந்த 4 பார்ட்டாக டிவைட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த மசாலா ஏதாவது இங்கே ஓரத்தில் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து இப்போ முட்டை மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அதை ஒட்டிக்கும். இப்போ வந்து 4 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருப்பாருங்க நம்ம முட்டை மசாலா. இப்போ வந்து அந்த சைடு லைட்டாக கொலன்னு இருந்துச்சுன்னா அதுவும் வெந்துடும் நல்லா. இப்போ நம்ம திருப்பி போட்டதில் இப்போது இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து ஒரு சைடு முட்டை வேகிறதுக்கு தான் நம்ம மூடி வச்சோம். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் மசாலாவோட அந்த முட்டையை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த சைடு. இப்போது நம்மளோட மசாலா எக் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா எக் ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக என்னமோ கேக் மாதிரி வருது பாருங்களேன். நான் உங்களுக்கு இப்போ ஸ்பூனாலே எடுத்தும் காட்டியிருக்கேன். கேக் மாதிரி வருது. அந்த மசாலாவும் அந்த முட்டையும் எல்லாம் மர்ஜ் ஆனதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த முட்டையை உடச்சி ஊற்றி அது ஃபுல்லாக இதாகி அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு செஞ்சதில் பாருங்கள், என் பையன் வந்து எடுக்கிறான் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்டில் பெரியவங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.